Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஒரு பாயாசம் ரெசிபி தான் செய்ய போறோம். அதுவும் பலாப்பழம் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சுவையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுன உடனே இதோட நம்ம பலாசொலையை சேர்த்துடலாம். பாருங்க நான் பலாப்பழம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்ராக்ஸிமேட்டா ஒரு 250 கிராம் இருக்கும். இதோட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இந்த நெய்யிலே இந்த பலாசொலையை வேகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா வெந்து வரும். பாருங்க இது மாதிரி நல்லா வரும். சோ கிண்டி விட்டே இருங்க. அப்படி இல்லனா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடுங்க. இப்போ இதோட நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் வெல்லம் அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த வெல்லத்திலே பாத்தீங்கன்னா இந்த பலாசொலை இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த பலாசொலை பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சியும் செய்வாங்க. பட் ஆனா நம்ம இந்த அரைச்சி செய்யறதை விட இது மாதிரி பொடியா கட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட். சோ நம்ம பாயாசம் சாப்பிடும்போது அந்த பலாப்பழம் நம்ம வாயில கடிபடும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நெய் உருகுன உடனே இப்போ இதோட முந்திரி, திராட்சை, தேங்காய் இது எல்லாமே இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் செவந்து வர வரைக்கும். தேங்காய் பாத்தீங்கன்னா நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது அது ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் திருவி சேர்க்கறத விட இது மாதிரி கட் பண்ணி நெய்யில நல்லா வறுத்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துட்டு தனியா எடுத்து நம்ம வச்சிடலாம். பாருங்க நல்லா செவந்துருச்சு. இதை நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க நல்லா சூப்பரா வெல்லத்தோட நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பழம் சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இதோட பாத்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு சேர்த்தலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு அந்த பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெல்லம் பழத்தோட நல்லா வேக வச்சுக்கங்க மிக்ஸ் பண்ணி விட்டு. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, தேங்காய் இதோட சேர்த்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா இதோட பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்தலாம். இது நல்லா பெரிய சைஸ் ஆஃப் தேங்காய் நல்லா கட்டியா பால் எடுத்து வச்சிருக்கேன். கட்டியானா மொத பால் மட்டும் இதல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் குக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் இத குக் பண்ண கூடாது. இல்லனா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க ஃபைனலா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த பாயாசம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. ரொம்பவே சூப்பரான நல்ல அருமையான டேஸ்ட்ல நம்ம வீட்லயே பலாப்பழம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் culinary YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.